ஹலோ கைஸ். இந்தியா பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின் இன் எட்ஜ்பாஸ்டன பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா 8 வாட்டி எட்ஜ்பாஸ்டன்ல ஆடிருக்காங்க. அதில 1 வாட்டி தான் மேட்ச் ட்ரா ஆயிருக்கு. 7 வாட்டி தோத்துருக்காங்க. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஹேவ் பீன் டிஃபரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். இங்கிலாண்ட பார்த்தீங்கன்னா ஒரு 337 ரன்ஸ் வித்தியாசத்துல பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க ஒரு டெஸ்ட் மேட்ச்ல. இப்ப சீரிஸ பார்த்தீங்கன்னா 1-1 அப்படின்னு ஈக்குவலும் பண்ணிட்டாங்க. அந்த மேட்சோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். This video is sponsored by Eduquest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இங்கிலாந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ணாங்க. நாங்க பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அவங்க 370+ ரன் சேஸ் பண்ணிட்டு வராங்க. அதனாலயும் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா ஜெய்ஸ்வாலோட 87 இன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. கருண் நாயர் அகைன் ஒரு ஃபெயிலியர். KL ராகுல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷெல்லுக்குள்ள போய் அவுட் ஆனாரு. தென் கில் அண்ட் ஜெய்ஸ்வால் அவங்களோட பார்ட்னர்ஷிப் தாங்க ஃபர்ஸ்ட் 2 செஷன் அப்படியே எடுத்துட்டு போச்சு. ரிஷப் பண்ட் பத்தி தான் தெரியுமே, நான் அடிச்சு ஆடுவேன்னு சொல்லிட்டு வாலண்டரி அவுட் ஆனாரு. நிதிஷ்குமார் ரெட்டி பெருசா அடிக்க முடியல. எண்ட் ஆஃப் த டேல பாத்தீங்கன்னா கில்லும் ஜடேஜாவும் தான் பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு நின்னாங்க. கில் பாத்தீங்கன்னா அகைன் ஒரு செஞ்சுரியை பதிவு பண்ணாரு. கடைசி 3 டெஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. செகண்ட் டேவும் ஸ்டார்ட் ஆச்சு. ஜடேஜா எப்பவும் போலதான் இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ல இருந்து சேவ் பண்ணாரு. செஞ்சுரி அடிப்பாரு நினைச்சேன், 89க்கு அவுட் ஆயிட்டாரு. கில் பாத்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் 200 இன் டெஸ்ட் கிரிக்கெட்டை பாத்தீங்கன்னா பதிவும் பண்ணாரு. வாஷிங்டன் சுந்தர் கூட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப். ஆஷியும் பாத்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 40+ ரன் அடிச்சு இந்தியன் டீம் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போனாங்க. இந்தியா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 570 அப்படின்ற ஒரு ஹியூஜ் ஸ்கோரை பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணாங்க. இங்கிலாந்து டீம் பாத்தீங்கன்னா டே எண்ட், அதாவது செகண்ட் டேவோட எண்ட்லயே பாத்தீங்கன்னா 3 விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டாங்க. சரி, தேர்ட் டே வந்து இந்தியாவுக்கு தான் சாதகமா இருக்கும்னு நினைக்கும்போது அதே மாதிரி தான் இருந்தது. ஸ்டார்டிங்லேயே 2 விக்கெட் ஜோ ரூட் அண்ட் பென் ஸ்டோக்ஸ் அப்படின்ற பெரிய 2 விக்கெட்டை தூக்கிட்டாங்க. ஆகாஷ் தீப் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பவுலிங் போட்டிருந்தாரு. சிராஜ் ஒரு நல்ல சப்போர்ட்டிங் ரோல் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் தாங்க இந்தியாவுக்கு ஒரு பெரிய தலைவலி. ஹாரி ப்ரூக் அண்ட் ஜேமி ஸ்மித் 300 ரன் பிளஸ் பார்ட்னர்ஷிப்புங்க. அவங்கள ஒட்டைக்கவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 2 செஷனை இந்தியா கிட்ட இருந்து அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்க. பட் ஃபைனல் செஷன் ஆஃப் டே 3ல பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் அகைன் கேமுக்குள்ள வந்தாங்க. ஓரளவுக்கு நல்லா டக்குன்னு விக்கெட் எடுத்து சிராஜ் பாத்தீங்கன்னா 6 ஃபார் எடுத்திருந்தாரு. ஆகாஷ் தீப் பாத்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. இங்கிலாந்தால பாத்தீங்கன்னா 407 தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சது. இந்தியாவுக்கு 180+ பாத்தீங்கன்னா லீடும் கிடைச்சிடுச்சு. டே 3யோட எண்ட்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 64 ஃபார் 1ன்னு வந்துட்டாங்க. அகைன் ஜெய்ஸ்வால் இழுத்தடிக்க பார்த்து அவுட் ஆனாரு. KL ராகுல் அண்ட் கருண் நாயர் கிரீஸ்ல இருந்தாங்க. கருண் நாயர் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பொசிஷனை பாத்தீங்கன்னா கிராப் பண்ணிருக்காரு. பட் ஒரு 30+ அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டே இருக்காரு. இன்னும் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. பட் அவரோட பொசிஷனை அவர் சீல் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டே 4ல பாத்தீங்கன்னா KL ராகுல் ஒரு ஃபேண்டாஸ்டிக் 50 அடிச்சாரு. தென் கில் அண்ட் பண்டோட பார்ட்னர்ஷிப் அகைன் மேட்ச் எங்கேயோ எடுத்துட்டு போச்சு. பண்ட்டுக்கு ஒரு நல்ல கேட்ச் விட்டாங்க. அவரும் 60+ அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. கில் அகைன் பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 150+ ஸ்கோர் அடிச்சிட்டாருங்க. சூப்பரா விளையாடுறாரு. சேனா கண்ட்ரீஸ்ல கில்லுக்கு நல்ல ரெக்கார்டே இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் இந்த இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா பாட்டா விக்கெட்னு என்னதான் நம்ம சொன்னாலும் அவரும் நல்லா அப்ளை பண்ணி ஆடி இருக்காரு. டபுள் செஞ்சுரி அடிச்சிருவாரோ அப்படின்னு நினைக்கும் போது அன்பார்ச்சுனேட்லி 160க்கு அவுட் ஆனாங்க. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 600 கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க டிக்ளேர் பண்ணிக்கிறோம்பா அப்படின்னு சொன்னாங்க. இங்கிலாந்து பாத்தீங்கன்னா டே 4 எண்ட்லயே பாத்தீங்கன்னா 3 விக்கெட்டை விட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆச்சு. டப்புன்னு 2 விக்கெட்டை தூக்குனாங்க. தென் அகைன் டிசிப்ளினா பாத்தீங்கன்னா பவுலிங் பண்ணிட்டே இருந்தாங்க விக்கெட் விழுன்னு சொல்லிட்டு. கடைசியா பாத்தீங்கன்னா 10 விக்கெட்டையும் தட்டி தூக்கிட்டாங்க. எஸ்பெஷலி ஆகாஷ் தீப் பாத்தீங்கன்னா 6 ஃபார் எடுத்திருந்தாரு. சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். பும்ராக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா வந்தாரு. கண்டிப்பா அவரோட பிளேஸ் பாத்தீங்கன்னா அவர் ப்ரூவ் பண்ணி தக்க வச்சிருக்காரு. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 336 என்ற ஒரு பெரிய மார்ஜின்ல இங்கிலாண்டை வீழ்த்தி சீரிஸை 1-1 ஆக்கியிருக்காங்க. நீங்க இந்த மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன். See y'all.